ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது செடி பசலை. இதுதான் அந்த செடி. நல்லா இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ அழகா பிங்க் கலர்ல பூ பச்சை பச்சைன்னு ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துருக்கு. பார்த்த உடனே மனசே வரல. அவ்வளோ அருமையான கீரை இது. இது சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியா இருக்கும். இந்த கீரையில காய் பாருங்க, அந்த மொட்டு மொட்டா இருக்கு இல்லையா, அதுலதான் விதை இருக்கும். பூத்ததுமே காய் வந்துடும். காய் கொஞ்ச நாள்ல வெடிச்சு விதையாறிடும். ஒரு செடி வச்சா போதும், வீடு ஃபுல்லா செடி வந்துடும். அந்த அளவுக்கு அருமையான, வளர்க்கறதுக்கு ரொம்ப அருமையான கீரை செடி இது. இந்த கீரைய வாரத்துல 2 நாள் 1 நாள் சமைச்சு சாப்பிடலாம். நிறைய நீர் சத்து. உடல் காஞ்சி போய் உஷ்ணமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் உடம்பு சூடாயிடுதுன்னு சொல்றவங்க இந்த கீரையை சமைச்சு சாப்பிடலாம். இதை பருப்பாகவும் சாப்பிடலாம், அந்த பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கூட்டு சாம்பார் கூட வைப்பாங்க சில வீடுங்கள்ல. அந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு சாஃப்டா இருக்கிற கீரை. பறிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம பொரியல் பண்ண போறோம். பொரியலுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, தேங்காய், இந்த மாதிரி விஷயம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சமையல் செய்யலாம். இப்போ பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்க போறோம். இந்த கீரையை காலையில செஞ்சு மதியத்துக்குள்ள சாப்பிட்டுருங்க, நைட்ல சாப்பிடாதீங்க. டின்னருக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே கீரைகளை. இப்போ எண்ணெய் போடுவோம். உங்களுக்கு வீட்டுல எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை போட்டுக்கோங்க. தாளிச்சுட்டு இந்த கீரையை, பருப்பு போடுறவங்க 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பருப்பு வேக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடுங்கள்ல ஸ்மூதின்னு சொல்லிட்டு கீரையை பச்சையாவே போட்டு அரைச்சி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி செய்யறவங்க கொஞ்சம் வெந்நீர்ல மஞ்சள் தூள், உப்பு போட்டு இந்த கீரையை போட்டு 1 செகண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நறுக்கி ஜூஸா போட்டு நீங்க சாப்பிடலாம். பொதுவா கீரையை சமைச்சுதான் சாப்பிடணும், பச்சையா அரைச்சி சாப்பிடக்கூடாது. அது ஒண்ணு. கீரையில நிறைய நார்ச்சத்து இருக்கு. தொகுப்பும் கசப்பும் சுவை சேர்ந்ததுனாலதான் தினம் நம்ம கீரையில 1 கப்பு கீரை எடுத்துக்கோங்க உணவுலன்னு சொல்றாங்க. அந்த கீரையில இருக்க தோற்பும் கசப்பும் நம்ம உடம்புக்கு தேவைன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கீரையை தாராளமா எல்லாருமே சாப்பிடலாம். அந்த தோற்பு கசப்பு சுவை இருக்கும், ஆனா அதிகமா இருக்காது. நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த கீரை. இப்ப காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அதிகமா போட்டுக்கோங்க. கீரையை நறுக்கிட்டு வந்தாச்சு. வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயத்திலேயே லேசா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த கீரை நல்லா சாஃப்ட் ஆயிடும். நாங்க மொத்தமாவே இந்த கீரைக்கு தேவையான உப்பை இப்பயே போட்டுட்டோம். அது வதங்கட்டும். இந்த கீரை பாத்தீங்கன்னா பொதுவா ரொம்ப ரொம்ப மலச்சிக்கல் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும். மூல நோய் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த கீரையை தாராளமா எடுத்துக்கோங்க. அவ்வளோ அருமையான கீரை. எவ்வளோ இருந்தது பாருங்களா, வதங்கினது கொஞ்சமா ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க வீட்டுல ரசம் சாதம், கீரை மதியத்துக்கு. காலையில சப்பாத்திக்கு கொஞ்சமா உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணியிருக்கோம். அது கூடயும் இந்த கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான். அது இன்னொரு நாளைக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். கொஞ்சம் அரை வேக்காடு கீரையை திறந்து வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் மூடி போடுங்க. ஒரு அரை வேக்காடு, அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப நேரமும் கீரையை வதக்கின உடனே நீங்க மூடி போடக்கூடாது. அதுல இருக்க நச்சுத்தன்மைலாம் வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இது பொட்டுக்கடலை பொடி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே இது எப்படி செய்யறதுன்னு லிங்க் இருக்கு, பாத்துக்கோங்க. இந்த பொடி நாங்க காயில போட்டு சாப்பிடுவோம், தோசையில போட்டு சாப்பிடுவோம், நிறைய விஷயத்துக்கு நாங்க யூஸ் பண்ணிப்போம். இப்போ காலையில சப்பாத்திக்கு அந்த கீரை வச்சுதான் சாப்பிட போறோம். மதிய சாதம் ரசத்துக்கும் அந்த கீரை தான். நைட்டு டின்னருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. இந்த கீரை வகைகள் எல்லாமே பொதுவா மதியத்தோட முடிச்சிருங்க. அருமையான பாலக்கீரை, அதாவது செடி பசலை கீரை ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிட நல்லா சாஃப்டா இருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சாப்பிடுங்க.